Hi friends, welcome to Lotus TNPSC Success 2026க்கான டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்தியா லொக்கேஷன், இந்தியாவின் அமைவிடம். தமிழில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என்னோடய சோர்ஸஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஜியாகிரஃபிலேருந்து இனி டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இந்தியா லொக்கேஷன் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம இதில் பார்த்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைவிடம். ஸோ இதனோட சோர்சஸ் எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம்னா 10th ஜியாகிரஃபி புக்கில் லெசன் 1 நம்ம எடுத்திருக்கோம். இந்தியாவோட பரப்பளவில் உலகின் வந்து 7வது நாடாக இருக்குது. ஸோ இந்தியா வந்து மொத்த பரப்பளவையும் பார்க்கும்போது உலகத்தில் வந்து 7வது பெரிய நாடாக இருக்கும். அதே ஆசிய அளவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 2வது பெரிய நாடு நம்மளோட இந்தியா. தெற்கு ஆசியாவோட ஒரு பகுதியாகவும் ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பிரிக்கப்பட்டிருக்காங்க. தெற்கு ஆசியாவில் ஒரு பகுதி வந்து இந்தியாவா இருக்கு. இந்த இந்தியாவை மற்ற நாடுகள்ல இருந்து எதால பிரிக்கப்படுது அப்படின்னா இமயமலையால பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இந்தியாவோட நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது புவியியல் மொத்த பரப்பளவுல 2.4%. அதாவது உலகத்துல உள்ள மொத்த பரப்பளவுல 2.4% வந்து நம்ம இந்தியால இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, நம்ம உலக மேப் வரைபடம் பாக்குறோம். உலக வரைபடத்துல இது வந்து பூ மத்திய ரேகை, சரிங்களா? பூ மத்திய ரேகைக்கு கீழே இருக்கிறது வந்து நமக்கு தென் அரைக்கோளம் சொல்லுவாங்க. பூ மத்திய ரேகைக்கு மேல இருக்கிறது வட அரைக்கோளம் சொல்லுவாங்க. இப்ப உலகத்தை நம்ம சரிசமமா பிரிக்கும் போது மேற்கு கிழக்கா பிரிக்கும் போது இது மேற்கு, இது தெற்கு. இது எப்படி பிரிப்பாங்கன்னா, நம்ம லண்டன்ல கிரீன்விச் டைம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை கனெக்ட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. மேற்கு லண்டனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கும், லண்டனுக்கு இந்த சைட்ல இருக்கிறது மேற்கு திசை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அப்போ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு அரைக்கோணத்துல வந்து நம்ம இந்தியா வந்து லொக்கேட் ஆயிருக்கு, சரிங்களா? இந்தியாவோட நில எல்லைகள், நிலத்துல உள்ள எல்லைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மொத்தம் 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை வந்து கொண்டுள்ளது. மேற்குல வந்து நமக்கு பாகிஸ்தான் இருக்கு, வடமேற்குல ஆப்கானிஸ்தான், வடக்கு சீனா, நேபாளம், பூட்டான், அப்புறம் கிழக்கு திசையில பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசம் மற்றும் மியான்மர். சோ இந்த நாடெல்லாம் வந்து நமக்கு என்னது, இந்தியாவோட பவுண்டரிஸ், நில எல்லைகளை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அடுத்து நம்ம பாக்குறது இங்க பாருங்க, மேப் டீடைலா இருக்கும். மேற்குல பாத்தீங்கன்னா நமக்கு பாகிஸ்தான் இருக்காங்க, வடமேற்குல ஆப்கானிஸ்தான் நமக்கு ஒரு 108 கிலோமீட்டர், ரொம்ப கம்மியா தான் ஷேர் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா நேபாளம் இருக்காங்க, இந்த இடம் ஃபுல்லா சைனா வராங்க. அடுத்து இங்க பூட்டான், இங்க பாத்தீங்கன்னா மியான்மர், இந்த இடத்துல வங்கதேசம். சோ இந்த நாடுகள் தான் நம்ம இந்தியாவோட நில எல்லைகளை வந்து பகிர்ந்து கொள்றோம், சரிங்களா? இந்தியா வந்து எந்த நாட்டோட அதிகமான கிலோமீட்டர் வந்து நமக்கு எல்லையை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானான்னு நினைச்சா பாகிஸ்தான் இல்லைங்க, வங்கதேசம். வங்கதேசத்துல 4,156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லை வந்து நம்ம அவங்க கூட பகிர்ந்துக்கிறோம். குறுகிய எல்லை வந்து ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் நம்ம அவங்களோட பகிர்ந்துக்கிறோம். அடுத்தது இந்தியாவின் நீர் எல்லைகள். நீர் எல்லைகள் பாத்தீங்கன்னா தெற்குல இந்திய பெருங்கடலாலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவும், மேற்குல வந்து அரபிக்கடலும் சூழப்பட்டு சுமார் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதியும் 3 பக்கங்களாக சூழப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 பக்கமும் எப்படி இருக்கு, நீரால வந்து தென்பகுதியில சூழப்பட்டு நம்மளோட நாடு வந்து இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் கடற்கரையில வந்து மொத்த நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர். அதாவது தீவு கூட்டங்களை சேர்க்காம, அதாவது நம்மளோட அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, இது 3ஐயும் சேர்த்து நமக்கு பார்க்கும்போது 6,100 கிலோமீட்டர். அதே இது தீவு கூட்டம், லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டங்களை நம்ம சேர்க்கும் போது நமக்கு 7,516.6 கிலோமீட்டர் தூரம் வந்து நமக்கு இருக்கு. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற ஒரே குறுகிய ஆழமற்ற பகுதி எதுன்னு நம்ம பார்த்தோம்னா பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க, இப்போ பாக் நீர் சந்தி வந்து நமக்கு இந்த இடத்துல வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது மேற்கு கடற்கரை மாநிலங்கள். சோ மேற்குல உள்ள கடற்கரையில என்னென்ன மாநிலங்கள் இருக்கு, கிழக்கு கடற்கரையில என்னென்ன மேற்கு பாத்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா. கிழக்குல மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. நீங்க வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு கடற்கரைன்னு நமக்கு ஞாபகம் வரணும். குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, நடுவுல கோவா இருக்கு, விட்டுறக்கூடாது. அதே மாதிரி கிழக்கு கடற்கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேற்கு வங்கம், அடுத்து ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, சரிங்களா? அடுத்தது இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்தியாவை துணை கண்டம்னு சொல்றாங்கன்னா
பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு இந்த நாட்டோடலாம் நம்மளோட எல்லை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். வடமேற்கு, வடக்கு மற்றும் வடகிழக்கு மலைத்தொடர்களாலும், தெற்கே கடல்களாலும் சூழப்பட்டிருக்கு. இங்க பாருங்க. வடமேற்கு வடக்கு மேற்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடகிழக்கு. இந்த 3 திசையிலுமே நமக்கு என்ன இருக்குது? இந்தியா வந்து மலைகளால இமயமலை வந்து இப்படி மலைகளால வந்து இப்படி சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த துணைக்கண்டம் வந்து ஆசியாவோட மற்ற பகுதியில இருந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள்லாம் வந்து ஒரு கண்டத்துல இருக்கக்கூடிய காணப்படுறதை விட வேறுபாடு கொண்டுள்ளது. அதனால இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்தியாவின் அமைவிடமும் பரப்பளவும். இந்தியா 8.4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 இன்ச் வட அச்சம் வரையிலும் 68 டிகிரி 7 இன்ச் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 இன்ச் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அட்ச தீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் வடகிழக்கு அரைகோளத்துல அமைந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி உலக வரைபடத்துல பார்த்தோம். இந்தியா எங்க இருக்குது? வடகிழக்கு அரைகோளத்துல அமைந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க 68 டிகிரி குஜராத்ல இருந்து ஆரம்பிக்குது. 68 டிகிரி 7 இன்ச் கிழக்குல இருந்து மேற்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? அருணாச்சல பிரதேசம் இருக்கும். அங்க 97 டிகிரி 25 இன்ச் கிழக்குல வந்து முடியுது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 37 டிகிரி 6 இன்ச் வடக்குல இருந்து 8 டிகிரி 4 இன்ச் வடக்கு வரைக்கும் நமக்கு நீண்டுள்ளது. இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பெக்மிலியன் சொன்னதை வந்து இப்ப நம்ம இந்திர முனை அப்படின்னு சொல்றோம். இது 6 டிகிரி 45 இன்ச் வட அச்சத்துல அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டத்துல இருக்கு இந்திர முனை. பாருங்க, இந்திர முனை வந்து நமக்கு இங்க இருக்குது. 6 டிகிரி 45 இன்ச் நார்த்ல வந்து நமக்கு என்ன இருக்குது? இந்திர முனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் நிலப்பகுதி தென்கோடி குமரி முனையாகும். நிலப்பகுதின்னு பார்த்தா நமக்கு தென்கோடி குமரி முனை. வடமுனையில பார்த்தோம்னா இந்திரகோள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரகோள் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் நீளத்தையும், மேற்கே ரான் ஆஃப் கட்ச்ல இருந்து கிழக்கே அருணாச்சலம் பிரதேசம் வரை 2933 கிலோமீட்டரையும் நீளத்தையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லா பாத்துக்கோங்க. லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3214 கிலோமீட்டர். ரான் ஆஃப் கட்ச் குஜராத்ல இருந்த பக்கம் ரான் ஆஃப் கட்ச்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் நமக்கு எவ்வளவு இருக்குதாம்? 2933 கிலோமீட்டர் வந்து இருக்கு. 23 டிகிரி 30 இன்ச் வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி வந்து மித வெப்பமண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கின்றன. இங்க பாருங்க, கடகரேகை நமக்கு இந்தியாவின் நடுவுல போகுது. இதுக்கு கீழே தான் நமக்கு பூ மத்திய ரேகை வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நடுவுல போறதுனால இந்தியா வந்து 2 சம பக்க அளவா பிரிக்குது. இது வந்து நமக்கு தெற்கு வந்து வெப்பமண்டலமாகவும் வடக்கு வந்து மித வெப்ப மண்டலமாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பாக் சந்தி பாருங்க, இதுதான் நமக்கு பாக் சந்தி. அதாவது பாக் சந்தி அப்படின்னா ரெண்டு பிளேஸ வந்து மீட் பண்ண வைக்கிறது தான் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாருங்க, வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் இந்த ரெண்டையும் மீட் பண்ற இந்த இடத்தான் என்ன சொல்றாங்க? பாக் சந்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ நிர்வாக வசதிக்காக நம்ம என்ன பண்றோம்? 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசமாக என்ன பண்ணிருக்கோம்? பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடகரேகை. இந்த கடகரேகை போற மாநிலங்கள் எதெல்லாம்? ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், இந்தியா வந்து 2 பகுதியா பிரிக்குது, சம அளவு உள்ள பகுதியா பிரிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த பகுதியில எந்தெந்த மாநிலங்கள் வழியா போறதுன்னா, நீங்க இந்த பக்கத்துல இருந்து வாங்க, இடது பக்கத்துல இருந்து வாங்க. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், திரிபுரா, மிசோரம். சோ இந்த 8 மாநிலங்கள் வழியாக என்ன பண்ணுதா நமக்கு? இந்த கடகரேகை வந்து மூவ் ஆகுது. அப்போ கடகரேகை பாத்தீங்கன்னா 23 டிகிரி 30 இன்ச் நார்த் என்ற அளவுல இந்தியா மத்தியில போகுதுன்னு பார்த்திருக்கோம் இல்லைங்களா? வடக்க வந்து என்னவா இருக்கும்? நமக்கு மிதமான வெப்பமண்டலமாகவும் தெற்கே வந்து வெப்பமண்டலமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து நிர்வாகத்துக்காக 28 மாநிலமாகவும் 8 யூனியன் பிரதேசமாகவும் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், சண்டிகர், புதுடெல்லி, லட்சத்தீவு,
அந்தமான் நிக்கோபார், டையூ டாமன், தாத்ரா நகர் ஹவேலி, புதுச்சேரி. இங்க பாருங்க மேப்ல பாருங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்கிருந்து நேரா லடாக். லடாக்ல இருந்து நேரா கீழே வந்தீங்கன்னா நமக்கு சண்டிகர். சண்டிகர் இருக்குங்களா? சண்டிகர். சண்டிகருக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம் என்ன என்ன பாக்குறோம்? புது டெல்லி. அப்போ லடாக் சாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் 1, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், சண்டிகர், புது டெல்லி. அது முடிஞ்சோடனே நேரா எங்க வரோம் நம்ம? லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகளுக்கு அடுத்தது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கிற டையூ டாமன், தாத்ரா நகர் ஹவேலி. இது 7. 8 பாத்தீங்கன்னா நமக்கு புதுச்சேரி. புதுச்சேரி யூனியன்ல தான் நமக்கு காரைக்கால், யாமன் இதெல்லாமே வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜம்மு, லடாக், சண்டிகர், புதுடெல்லி, லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார், டையூ டாமன், தாத்ரா நகர் ஹவேலி, புதுச்சேரி. சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப மாநிலங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குஜராத். குஜராத்துக்கு அப்புறம் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல இருந்து நேரா நம்ம பஞ்சாப். மேப் வழியா நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது கரெக்டா அந்த 28 மாநிலமும் நம்ம கரெக்டா ஞாபகம் வந்துடும். சரிங்களா? குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப். பஞ்சாப்ல இருந்து நேரா ஹரியானா. ஹரியானாக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹிமாச்சல். ஹிமாச்சல்ல இருந்து நேரா உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல இருந்து நேரா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேஷ், பீகார். பீகாருக்கு அப்புறம் நமக்கு ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட்ல இருந்து மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்துல இருந்து நேரா இந்த சைடு வந்தா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் கீழே சத்தீஸ்கர். சத்தீஸ்கருக்கு அடுத்து ஒடிசா. ஒடிசால இருந்து நேரா நம்ம இந்த கீழே வந்தோம்னா தெலுங்கானா. தெலுங்கானாக்கு அடுத்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. இதுல மட்டும் நமக்கு எவ்வளவு இருக்கு? 20 மாநிலங்கள். சரிங்களா? அடுத்து 21 பாருங்க அஸ்ஸாம். அஸ்ஸாம்க்கு அடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மேகாலயா. 21 அஸ்ஸாம், மேகாலயா. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? அஸ்ஸாம், மேகாலயா. அடுத்தது திரிபுரா, மிசோரம். அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணிப்பூர், நாகாலாந்து. மணிப்பூர், நாகாலாந்து. அது மணிப்பூர், நாகாலாந்து முடிச்சு அப்படியே நேரா அருணாச்சல் பிரதேஷ் போயிட்டு அருணாச்சல் பிரதேஷ் வந்து சிக்கிம். ஸோ 28 மாநிலங்களும் நம்ம இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்தியாவின் திட்ட நேரம். மேற்குல வந்து குஜராத்ல இருந்து கிழக்குல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்க வேறுபாடு பாத்தீங்கன்னா சுமார் 30 டிகிரி வேறுபாடு இருக்கு. அப்போ பூமி அதனோட அச்சுல 24 மணி நேரத்துல 360 டிகிரி சுத்தி வருது இல்லைங்களா? அப்போ ஒரு டிகிரி தீர்க்கரேகை வேறுபாடு வந்து 4 நிமிஷம். ஒரு டிகிரில இருந்து 360 டிகிரி சுத்தி வரணும். அப்போ ஒரு டிகிரிக்கு வந்து 4 நிமிஷம் வித்தியாசம் ஏற்படுது. மேற்குல உள்ள குஜராத்ல இருந்து கிழக்குல உள்ள அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் நமக்கு 30 டிகிரி இருக்கு. அப்போ குஜராத்ல காட்டிலும் அருணாச்சல பிரதேசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது? சூரியன் வந்து உதயமாகிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த நேர வேறுபாட்டை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கறக்காக இந்தியாவோட மத்திய தீர்க்க ரேகையான 82 இந்தியாவோட மத்திய தீர்க்க ரேகை என்னதுங்க? 82 டிகிரி 30 இன்ச் கிழக்கு தீர்க்க ரேகையின் தல நேரத்தை நம்ம இந்திய திட்ட நேரமா வந்து அறிவிச்சிருக்கோம். அப்போ இந்தியாவுல வந்து மிர்சாப்பூர், அலகாபாத்ல இருக்க மிர்சாப்பூர் அப்படிங்கிறது வழியா இது போகுது. இந்திய திட்ட நேரம் வந்து கிரீன்விச் நேரத்துல இருந்து 5 மணி நேரம் 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு அந்த சம அளவு. அதாவது இப்ப நமக்கு இங்க இங்க குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு காலையில நம்ம இங்க ஒரு டைம் இங்க ஒரு டைம் பார்க்கும்போது இவங்களுக்கு காலையில 6:30 மணியா இருந்தா இவங்களுக்கு என்ன ஆகும்? 2 மணி நேரம் கழிச்சுதான் உங்களுக்கு 8:30 மணிக்கு தான் என்ன ஆகும்? சூரிய உதயமே உங்களுக்கு ஆரம்பிக்கும். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த இந்தியா வந்து 2 ஈக்குவல் ஹாப்ஸா நம்ம பிரிக்கும் போது 82 டிகிரி 30 இன்ச் ஈஸ்ட் கிழக்குல வந்து நமக்கு சரியான சம அளவு வந்து கிடைக்கும். அது எது வழியா போகுது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல உள்ள அலகாபாத்ல உள்ள மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஊர் வழியா நமக்கு பாஸ் ஆகுது. சோ அப்போ அந்த நேரத்தை கணக்கு வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? டைம் வந்து பாக்குறோம். இப்ப இதுல இருந்து கிரீன்விச் நம்ம லண்டன் பார்த்தோம் இல்லைங்களா? அங்க இருந்து அவங்களுக்கும் நமக்கு எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னா நமக்கு சூரியன் உதயமாகி 5 மணி நேரம் கழித்துதான் அவங்களுக்கு என்ன ஆகும்? சூரியன் உதயமாகும். உலகத்தோட சென்டர் வந்து நமக்கு என்னது? ஆஹ் அங்க லண்டன்ல உள்ள அந்த கிரீன்விச். இங்க வந்து நமக்கு இந்தியாவில் வந்து மிர்சாப்பூர். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.